ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமः. ஹே நரசிம்மா, நீயே அதி லாவண்யமான மதுர ரூபமான அழகான சிங்கமுகப் பெருமாள். உன் அழகு கொஞ்சம் பார்வை, உன் கடைக்கண் நேத்திர தரிசனம் எல்லாமே மிகவும் சுந்தரம். நீயே அந்த பிரணவத்தின் அர்த்தம், அந்த வார்த்தைகளின் அர்த்தம் நீயே. அந்த வைகுண்டத்தை உன் அடியாருக்கு அளிப்பவன் நீயே. நீயே அந்த ஸ்ரீ வைகுண்டத்தை ஆளும் பரமாத்மா. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. 18 புராணங்களில் பிரதானமானதும் சுந்தரமானதுமானது இந்த பாத்ம புராணம். இந்த புராணத்தில் நிருசிம்ம அவதாரம் முடிந்து ஹிரண்யவதம் முடிந்து இந்த மேற்சொன்ன நிருசிம்ம ஸ்துதியை அந்த பிரம்மாவே இயற்றி சொன்னது. அப்படி ஒரு மேன்மை நம் நிருசிம்மனுக்கு. சரி, இந்த பதிவின் கதை இப்போது. அந்த ஆதிசேஷன் மேலே சயனித்திருக்கும், தன் மார்பில் மகாலட்சுமி தாயாருக்கு இடம் கொடுத்திருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு திடீரென கவலை. என்னதான் தன் படைப்பான கலியுகமாய் இருந்தாலும் இதில் உள்ள கஷ்டங்கள் பொறுக்க முடியவில்லை. ஜனங்கள் மிகவும் கீழான தன்மை கொண்டு செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு கொஞ்சமாவது புத்தி புகட்ட வேண்டாமா? என்னதான் கல்கி அவதாரம் நேரம் வரவில்லை என்றாலும் ஏதோ கொஞ்சமாவது அவர்களுக்கு நல்லது சொல்ல முடிவு செய்தார் நாராயணன். ஒரு குழுவாய் சிலரை நியமித்து அவர்களை முடிவு செய்து அவர்களுக்கு வாழ்க்கை முறை, தர்மம், உலக நியதி என எல்லாம் தெளிவாக சொல்ல நினைத்தார். எப்படி பற்றில்லாமல் இருப்பது, எதன் மேல் பற்று வைக்க கூடாது, வாழ்க்கை என்பது எது என தெரிவிக்க எண்ணம் கொண்டார். இப்படி செய்தால் அவர்களிடையே எது சரி தவறு, எது தர்மம், எது அதர்மம், எது பாபம், எது புண்ணியம் என தெளிவு பிறக்கும் இல்லையா? இந்த உலகம் என்றால் எப்படி இயங்குகிறது, என்னால் இயங்குகிறது, எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அந்த நாராயணன் நிருசிம்மன் ஆக்ஞைக்கு உட்பட்டே அனைத்தும் என விளக்க வேண்டும் இல்லையா? இது தெரியாமல் தானே இந்த ஜனங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் குழம்பி தெளிக்கிறார்கள். பக்தி எது, எது சரியான மார்க்கம், சத்சங்கத்தின் பலன் என்ன, என்ன சத்குணங்கள் நம்மிடையே வேண்டும், எப்படி சத்குணங்களோடு இருந்தால் மோட்சம் நமக்கு கிட்டும், இது எல்லாமே சொன்னால் தானே புரியும். இப்பொழுது நாராயணன் நிருசிம்மர் தன் முயற்சி செய்து தான் யார் என சொல்லாது எல்லா விவரங்களையும் விளக்க ஆரம்பித்தார். அவரின் முயற்சி வீணானதுதான் மிச்சம். கடைவிரற்றும் இங்கே கேட்பாரில்லை. இவர் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு கவனம் எது வேண்டாமோ அதில் மட்டுமே, எது தேவையில்லையோ அதுவே அவர்களுக்கு பிடிக்கிறது. இங்கே நிருசிம்மரே சோர்ந்து போனார். சரி, நடப்பது நடக்கட்டும், நாம் நடையை கட்டுவோம் என முடிவு செய்தார். போகும் என்னும் திடீரென ஒரு யோசனை. தான் யார் என சொல்ல முடிவு செய்தார். அவர்கள் அனைவரையும் அழைத்து அங்கே அமரச் செய்து, தானே பரபிரம்மம் அந்த நிருசிம்மன் நாராயணன், நான் தான். இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு நான் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருந்தேனே, உங்களுக்கு வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்தேனே, அது வேறு யாரும் இல்லை, இந்த நிருசிம்மன் தான், இந்த நாராயணன் தான் என அவர் சொல்ல காத்திருந்த அடியார் அனைவருக்கும் தூக்கி புவாரி போட்டது. ஆஹா, சொன்னது நிருசிம்மனா? இது தெரியாது, இதை கவனிக்காது நாம் தவறு செய்தோமே. இப்பொழுது என்ன செய்வது? இவரோ கிளம்புகிறார். தங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த பார்வை. உடனே அனைவரும் ஓடிச் சென்று அந்த பெருமாள் நிருசிம்மனின் திருவடியை படுகெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, யார் சொன்னாலும் புரியாது, அறிவு சுத்தமாய் இல்லை, எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உன் திருவடியை பிடிப்பது மட்டுமே. நீ எங்களை தள்ளக்கூடாது, நாங்களும் உன்னை இங்கிருந்து விடமாட்டோம். ஹே நிருசிம்மா, உன் கருணை, காருண்யம், கடாட்சம் நாங்கள் அறிவோம், வேறு வழியில்லை. நீ என்ன செய்தாலும் நாங்கள் நகரமாட்டோம் என இறுக்கி திருவடியை கட்டி கொண்டார்கள். இப்பொழுது பெருமாள் நிருசிம்மர் அசந்து விட்டார். ஆஹா, எவ்வளவோ நல்லது எடுத்து சொன்னோம், உண்மை சொன்னோம். அப்ப சொன்ன போதெல்லாம் இவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கலிகாலத்தில் பிடிவாதமாய் சரணாகதி செய்ய தெரிகிறது. இதுவே சுலபமானது, இது இவர்களுக்கு தெரிகிறது. கொடுமோட்சம் என உடனே மோட்சம் கொடுத்தார். நாம் தர்மப்படி நடக்க மாட்டோம், நல்ல காரியம் தர்ம காரியத்தில் ஈடுபட மாட்டோம், சரியான நியாயமான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டோம், சொன்ன சொல் கேட்க மாட்டோம், நல்ல விஷயம் தலையில் ஏறவே ஏறாது. ஆனால் இதையெல்லாம் விட ஒரு பெரிய சூட்சுமம் நமக்கு தெரியும். விடாப்பிடியாய் அந்த நிருசிம்மனின் திருவடியை இறுக்கிக் கொள்ளும் பாவம். இது ஒன்று போதும், நமக்கு அது எதையுமே கொடுக்கும் தன்மை வாய்ந்தது. இதுதான் இந்த நிருசிம்மனின் பிரபாவம். நாம் என்ன செய்தாலும் நம்மை அரவணைத்து, நம்மை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை தள்ளுபடி செய்து மோட்சம் கொடுக்கும் அழகு பரம அழகு. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. கேரள நிருசிம்ம திவ்ய கஷேத்திரங்கள் 2, தொரவூர் லட்சுமி நரசிம்ம மூர்த்தி அம்பலம், 2 கர்ப்ப கிரகங்கள் நிருசிம்மர் மற்றும் சுதர்சனர் கோவில்கள். 1300 வருடங்கள் பழமையானது. 7வது நூற்றாண்டில் கேரளேந்திரன் என்ற சேர மன்னன் கட்டிய அழகான திவ்ய கஷேத்திரம் இது. அடுத்ததாய் வடகரா நிருசிம்மர் கோவில்.
400 வருடங்கள் பழமையான கோவில் தனிப்பட்ட சிலரின் முயற்சியால் நிர்வாகம் செய்யப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டு பாழடைந்த கோவில் இன்று அழகாய் நிமிர்ந்து நிற்கிறது. சுற்றியுள்ள ஜனங்களுக்கு இவர்கள் செய்யும் விசேஷ பூஜை இங்கே பிரசித்தி பெற்றது. இப்பொழுது அடுத்ததா லட்சுமி நரசிம்ம சஹஸ்ரநாமம். அதிமதுரம் அதிலாவண்யம். லாவண்யாய லவித்ராய நமஸ்தே பாஸ்கராய ச லக்ஷணக்யாய லக்ஷ்யாய லக்ஷணாய நமோ நமः லசத்வீபாய தீப்தாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே திருஷ்டிமூலாய கிருஷ்ணாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமः. அதில் ஹே லக்ஷ்மி நரசிம்மா, நீயே பரமசுந்தரன், பரமலாவண்யம் பொதிந்தவன், அனைத்தும் தெரிந்தவன், விசேஷ குணாதிசயங்கள் நிறைந்தவன், எங்கள் பாவம் சுத்தி செய்யும் பெருமாள் நீ. நீயே பராக்கிரமம் கொண்டு எங்கும் நிறைந்த சர்வ வியாபி, நீயே கிருஷ்ணர், நீயே மகாவிஷ்ணு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.